ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து இன்றைக்கி அந்த குரூப் 4 மற்றும் ஜேஇ எக்ஸாமோட வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 சர்வீசஸ்க்கு அடெண்டம் 1G அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு அடெண்டம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13/2/2025 கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டோட வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தான் இதோட 2வது தடவையாக மாற்றுறாங்க. அந்த கோட் நம்பரையும் பார்த்துக்கோங்க, 22002300. ஓகேவா? இதில் வந்து அந்த நீலகிரியோட அந்த டைப்பிஸ்ட்டில் வந்து 27ன்னு மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 28ன்னு இருந்தது, இப்போ 27ன்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரியே ஸ்டெனோ டைப்பிஸ்ட் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கோங்க, ஈரோடு, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருப்பூர், நாகப்பட்டினம். அதோட வேகன்சி எல்லாமே ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேஇ எக்ஸாம் அதுக்கான அடெண்டம் 9D ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா 243 புது வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சில வேகன்சியும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் 14ன்னு ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரியே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் வந்து வேகன்சி இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் தமிழ்நாடு கோஆப்ரேட் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிட்டடில் ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லி இது வந்து ரிவைஸ் பண்ண வேகன்சி. அது இல்லாமல் புதுசாக சில போஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு 243 வேகன்சி. அது எல்லாமே என்னென்னு பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல் 3த்துக்குமே சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்த டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த 9D ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வேகன்சி வந்து 1235 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டுமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த புது போஸ்டிங்கான டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியும் இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ரயில்வேயோட என்டிபிசி மற்றும் குரூப் டிக்கான கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 4க்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோட கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ரயில்வேக்கான மேக்ஸ் ரீசனிங் கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், குரூப் டி மற்றும் என்டிபிசிக்கு. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஒரு 37 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனராகவே மெட்டீரியல், ஸ்பெஷல் மெட்டீரியல், நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.